பெண் குழந்தைங்களுக்கு அவங்கவங்க வேலையை மட்டுமே செய்கிறதுக்கு பழக்கி விட்டாலே போதுங்க. நமக்கு வந்து வீட்டு வேலையெல்லாம் ஹெல்ப் பண்ணணும், வீட்டு வேலையெல்லாம் கற்றுக்கணுன்னு அவசியம் கிடையாது. நாம் எப்படி இருக்கிறோமோ, நாம் எப்படி வீட்டில் பொறுப்பாக நடந்துக்கிறோமோ அதை பார்த்து அவங்களே வந்து வளர வளர எல்லாத்தையுமே கற்றுக்குவாங்க, செய்வாங்க. இப்போ இருக்கிற குழந்தைங்களாம் வந்து நம்மளை மாதிரி கிடையாதுங்க. நம்ம படித்த மாதிரி வளர்ந்த மாதிரி கிடையாது. அவங்களுக்கு நிறைய பொறுப்புகளும் நிறைய விஷயங்களில் ஈடுபாடும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிற ஒரு சூழ்நிலையும் இப்போ இருக்குது. படிப்பு தவிர்த்து அவங்க நிறைய விஷயங்களில் ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இப்போது அதுக்கான சப்போர்ட்டை நம்ம தான் கொடுக்கணும். நம்மளாம் ஸ்கூல் விட்டு வந்தால் உடனே விளையாட போயிடுவோம். இப்போ இருக்கிற குழந்தைங்கள பாருங்கள், அடுத்த வகுப்புக்கு ரெடி ஆகிட்டாங்க. எந்தெந்த குழந்தைங்களுக்கு எது எதில் வந்து ஆர்வம் இருக்கோ அந்த கிளாஸில் மட்டுமே சேருங்க. எல்லாரும் கற்றுக்குறாங்கன்றதுக்காக எல்லா வகுப்புலேயும் சேர்த்து குழந்தைங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்த வேணாம். ஒரு குழந்தைங்களுக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உடனே அதை விட்டுட்டு அவங்களுக்கு வேறு எதுலையாவது விருப்பம் இருக்குதுன்னா அந்த கிளாஸில் மட்டுமே சேர்த்து விடுங்க. நாளைக்கு எப்படியோ இந்த மழையிலையும் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோங்க. நாளைக்கு வந்து அவளுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது, அதனால் அதுக்கான ப்ரிப்ரேஷனில் இறங்கிட்டாங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் டே வேறுங்க. இன்றைக்கி வந்து தேசிய மகன் மற்றும் மகள் தினம்ங்க. அதுக்காக அவளுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக ஒரு கேக் மட்டும் வாங்கி வச்சு அவளுக்கு ஊட்டி விட்டுட்டேன். அப்போ தான் அவளுக்கே தெரியும், இல்லைனா வேறு எதையாவது செலவு வச்சுருப்பா, முன்னாடியே சொல்லியிருந்தா. சரி, நைட்டு டின்னருக்கு மட்டும் என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்டேன் தொட்டுக்கிறதுக்கு. உடனே வந்து கண்ணை மூடிக்கிட்டு வேர்க்கடலை சட்னி தான் சொல்லிட்டா. ஏன்னா அவளுக்கு அதுதான் பிடிக்கும். சரி, இன்றைக்கி அவங்களுக்கான ஸ்பெஷல் டே ஆச்சு, சரி அதையே செஞ்சு கொடுத்துடலான்ட்டு நைட்டு டின்னருக்கு வேர்க்கடலை சட்னியும் தோசையும் ஊற்றி அவளுக்கு கொடுத்துட்டேங்க. இந்த வேர்க்கடலை சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனாலும் ஒரே விஷயத்தை அடிக்கடி செய்யும்போது நமக்கே இல்லை, சரி ஒரே மாதிரி செய்கிறோமேன்னு போர் அடிக்கும். ஆனால் அவளுக்கு மட்டும் போரே அடிக்காதுங்க. நீங்கள் எப்போ கேட்டாலுமே தூக்கத்தில் கூட வேர்க்கடலை சட்னின்னு தான் சொல்லுவாள். இப்போ இருக்க குழந்தைங்கள்லாம் ரொம்ப புத்திசாலிங்க. அவங்க கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் நம்மளால் பதில் சொல்லவே முடியல. இந்த வயசில் அவங்க என்ன பண்ணணுமோ எப்படி படிக்கணுமோ அதுக்கு மட்டும் நம்ம சப்போர்ட் பண்ணால் போதுங்க. நம்ம வந்து அவங்கள ரொம்ப வந்து வேலை செய்ய சொல்லி கஷ்டப்படுத்தக்கூடாது. அதுலேயும் முக்கியமாக பெண் குழந்தைங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் வீட்டு வேலையை நிறைய கொடுத்து இப்போதுலேருந்தே வந்து அவங்கள வந்து எல்லாத்துக்கும் பழக்கி விடணும்னு அவசியம் கிடையாதுங்க. அவங்களும் வந்து எதிர்காலத்தில் இதெல்லாம் செய்ய வேண்டிய சூழல் வரும். அப்போ வந்து நம்மளை விட நல்லாவே செய்வாங்க. நம்ம போய் உட்காந்து பார்க்கும்போது நமக்கே தோணும், அப்போது இப்படியெல்லாம் நம்ம வீட்டில் கிடையாதுன்னு. அது எவ்வளோ பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் பெண் குழந்தைங்கள ரொம்ப கஷ்டப்படுத்த வேணாம். அவங்க படிக்கட்டும், அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதில் அவங்க வந்து ஈடுபடட்டும். அதுக்கான ஃபுல் சப்போர்ட்டையும் மட்டும் நம்ம இப்போதைக்கு கொடுத்தா போதுங்க. தேங்க்யூ.